எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறேங்க. நான் ஃபஸ்ட்டு லைனிங் துணி தான் கட் பண்ணிப்பேன். இப்போ லைனிங் துணி வந்து மார்க் பண்ணுற பாருங்க. ஹக்குள் வந்து ஆம்கோல் இருக்குல்ல, ஆம்கோல் வந்து உக்ஸ் வைக்கிறாங்கள்ல, அவ்வளோ பெருசுக்கு தான் அவ்வளோ அகலம். எவ்வளோ அகலங்கிறத பார்த்து அதை டபுளாக மார்க் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து 20 இன்ச்சு இருந்துச்சுன்னா 40 இன்ச்சாக கவுண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு வைக்கணும். அதேமாதிரி தாங்க இவங்களுக்கு வந்து 8.5 இன்ச்சு வந்துச்சு. 8.5 சேர்த்தா 17 இன்ச்சு ஆச்சுங்க. நான் ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 21 இன்ச்சு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிக்கிறேங்க. 21 கணக்கு பண்ணால் 42 இன்ச்சு ஆகுங்க. ஃபுல் மார்க் ஃபுல்லாக பண்ணால் ஒன் சைடு வந்து 8.5 தான். அவங்களுக்கு வந்து 8.5 தான் நீங்கள் கணக்கு பண்ணிங்க. 34 இன்ச்சு ப்ளவுஸ் தாங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் 8 16 ஆமாங்க. இப்போது 3 ப்ளவுஸு வந்து லைனிங்கில் கட் பண்ணிவிட்டுங்க. கட் பண்ணிட்ட பிறகு 3 ஒன்றா போட்டு மடித்து வச்சுக்கிறேங்க. 3மே சேரீ ப்ளவுஸ் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து லைனிங் தான் எப்பவுமே கட் பண்ணிக்கணும். நீங்களும் அதுமாதிரி லைனிங் கட் பண்ணிங்க. சேரீ துணி வந்து சரியாக கட் பண்ணுறதுக்கு வாட்டப்படாது. அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நயன்னு இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் லைனிங் மட்டும் கட் பண்ணின்னு அதுக்கப்புறம் அந்த லைனிங் துணி மேலே சேரீ துணி மேலே லைனிங் துணி போட்டு அப்படியே கட் பண்ணிக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா நல்லா சூப்பராக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புடவ துணி எவ்வளோ நைஸாக இருந்தாலும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுவே வந்து சேரீ துணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைனிங் துணி மேலே போட்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்க சொல்லத்துலேருந்து கொஞ்ச நாள் வந்து சேரீ துணி கட் பண்ணியிருந்தேன். அது வந்து அது வந்து சரியாக ஸ்டெப்பாக வரல. கட் பண்ண கோணையாக போயினே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து லைனிங் துணி கட் பண்ணுறதுக்கு மாற்றிக்கினேன். நான் அப்போவே ஒரு 17-18 வருஷமாக வந்து லைனிங் துணி மட்டும் தான் கட் பண்ணுறேன். அப்படியே அளவு ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணிக்கங்க. இதை நான் என் வாய்ஸ் கட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.